Got it correct. Friends, Toyota Etios. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2014 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா throttle body தான் இப்போ நான் க்ளீன் பண்றேன். அதே மாதிரி EGR-ஓட கண்ட்ரோலும் வந்து பாத்தீங்கன்னா நான் க்ளீன் பண்றேன். Friends, இந்த Toyota Etios 1 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 3,67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோட ஃபால்ட் கோடும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த EGR வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கூலர் EGRன்றது பார்த்தீங்கன்னா இது எக்யூப்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா EGR-ஓட சிஸ்டம். எக்ஸாஸ்ட் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரீசர்க்குலேஷன் பண்ணுறது தான் EGR யூனிட் அப்படின்வாங்க. இந்த EGR கூலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சைலன்சரோட எக்ஸாஸ்ட் ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும். வந்து EGR கூலர் வழியாக கூலிங் ஆகிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா EGR-ஓட த்ராட்டிலுக்கு போவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டோட பேசேஜ். 2 பேசேஜை இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா EGR-ஓட பைப்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதில் பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரோட இருக்குது. இந்த ஓசியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எட்டியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த EGR க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 lakhsலேருந்து ஒரு 3 lakhsக்குள்ளே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ஏன் இந்த கிலோமீட்டரில் க்ளீன் பண்ணோன்னா அப்போ அந்த EGR-ஓட பொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாருக்கு வர ஓஸ் வருது. இந்த ஓஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு, அந்த ஃபில்டரோட பைப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். இந்த பைப்லேருந்து வழியாக வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் வர ஏர் வந்து உள்ளே போய் அந்த சென்சாருக்கு வந்து சிக்னல் வரும். அந்த சிக்னலை வச்சு தான் ECM வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூலை இன்க்ரீஸ் பண்ணோம். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது டர்போவோட ஏருக்கு ஏற்ற மாதிரி ஃபியூலை உங்களுக்கு அந்த இன்ஜெக்ட் பண்ணோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரோட சிக்னலை வச்சு தான். இதில் வந்து இந்த கார்பன்லாம் வந்து அந்த எக்ஸாஸ்டோட ரீசர்க்குலேஷன் ஆகிற அந்த கேஸிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரோட டியூப்பில் பிளாக் ஆகிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லோ பிக்கப் சிம்டம்ஸ் அதிகமாக வரும். அதனால தான் இந்த சென்சார்லாம் கழட்டி க்ளீன் பண்ண சொல்கிறேன். அதேமாதிரி இதோட கண்டிஷனும் பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே த்ராட்டில் பாடி கம்ப்ளைண்ட்டாக வரும். அதனால் இந்த EGR-ஓட சிஸ்டம் கம்ப்ளைண்ட் வரதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் கிலோமீட்டரில் வந்து கழட்டி நீங்கள் பண்ணும்போது வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நான் எல்லாமே ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ EGR-ஓட த்ராட்டில் பாடி எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகலான்னு போது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்டாக் மேனிஃபோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் எல்லாமே உள்ள வால்வில் போய் சீட்டில் உங்களுக்கு லாக் ஆகிட்டு இருக்கும். அதனால் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். EGR க்ளீன் பண்ண இந்த எட்டியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.